பூரணமாய் ஏதமகன்றார் உள்ளகத்தில் இருப்போய் வருக. இதமகிதம் இரண்டும் கடந்த இறுதி சுகம் எஞ்ஞான்றும் வாதமகன்ற வளர்ப்பதியில் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே. செப்பும் சடாந்த விலை மீது தெரித்தோய் வருக. திருவிதமாம் தீக்கையுடையோர் பரவும் அருட்செல்வா வருக. செகதளத்தில் ஒப்பும் உயர்வும் நீட்ட பரவுருவே வருக. ஒற்றியிலே வட்டாமுதமுண்டு ஒத்தும் உணர்வே வருக. ஒரு பசியாம் வெப்பு தவிர்த்து சுகமளிக்கும் விபுவே வருக. விண்ணோரும் வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக. விழுமியர்த்தம் வைப்பென்றிடவும் வளர்ப்பதியில் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல் எனும்போர் மாணிக்கமணியே வருக வருகவே. பக்தி சுவைக்கும் உயர்ஞான பழமே வருக. பரவுகிற்போர் பந்தம் தொலைக்க வந்த குருபரணே வருக. பழிச்சரிதாம் சித்திலைகள் பல புரிந்த சிவமே வருக. முத்தேகத்திறம் பெற்று அழியாதோங்கும் அருட்செல்வா வருக. சிவயோக முத்தில்லையாம் கோபால மொழிவோய் வருக. முழுதுந்த முனிவரகத்தும் புறத்தும் உயிர்முத்தே வருக. மூவாசை மற்றறியா வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே. ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு அப்போய் வருக. ஓங்காரத்து உண்மை அறிந்த யோகியத்தம் உளவே வருக. உப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக. பதிநிலை பாரில் உரைக்க அவதரித்த பண்பே வருக. வரிவுடனே கூடுமடியார் குழுவமர்ந்த குருவே வருக. குணம் எனும் ஓர் குன்றில் விளங்கும் எமது குலத்தே வருக. வலயத்தில் வாடும் தகவில் வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே. வாசக்கிழங்கை பறித்தெடுக்கும் பரசே வருக. பழவடியார் பகரும் வேதராசியமும் பண்ணே வருக. பவப்பிரியை நாசம் புரிந்து நலமளிக்கும் நட்பே வருக. நாதாந்த நடனம் காணும் திறவழித்த நாதா வருக. மதிமதியும் வீசும் சடையோன் அருள் வடிவாம் வித்தே வருக. வீநிலத்தில் விருப்பும் வெறுப்புமற்ற சுக விளைவே வருக. நிலம்பு பல வாசம் நிறைந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல் எனும் ஓர் மாணிக்கமணி வருக வருகவே. கண்டாலிக்கும் அதிமதுரை கரும்பே வருக. காதலித்தோர் கன்றம் கழிய கண்களிக்கும் கலிப்பே வருக. கடவுளத்தன் தொண்டால் யாவும் வரும் என்று சொல்வோய் வருக. துரியபர ஜோதி நிலையை காட்ட வந்த துரையே வருக. சூக்குமத்தை என்றால் அனைத்தும் விளக்கும் என விழிப்போய் வருக. இன்னோரும் வேண்டும் பரமானந்த சுகவிளைவே வருக. என் பொழிலில் வண்டார் வளம் சூழ் வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே. சாதா கல்வி கரை கண்ட சதுரா வருக.
சாந்தமிழும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக. சர்க்குணர்க்கே வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக. வெறிவிலக்காமல் பாவுரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக. நிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக. பத்திதனை பாரிலவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக. பல்காலம் வாகார் தெய்வ வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லோர் மாணிக்கமணி வருக வருகவே வருக வருகவே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குரு வாழ்க. குருவே துணை. திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாருடைய தயவாலும் நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்த உடலை பற்றியும் நம்முடைய மனம் சார்ந்தும் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், இந்த இரண்டு அடிப்படை ஒழுக்கங்களை பற்றி சாகா கல்விக்கு தேவையான அடிப்படையான இந்த இரண்டு ஒழுக்கங்களை கடைபிடிப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதற்காக இந்த சிந்தனை இதை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். ஆண்டவருடைய கருணையாலும் நம்முடைய குருமார்களுடைய கருணையாலும் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வுலையும் நிறைய அன்புள்ளங்கள் வந்து கலந்துக்கிறீங்க. ஆண்டவருடைய கருணையால நீங்க எல்லாரும் இந்த ஒழுக்கங்கள் கடைபிடித்து ஆன்ம லாபத்தை பெறணும், சாகா கல்வியை அந்த உச்சத்தை தொடணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒவ்வொரு வாரமும் இதை பத்தி சிந்திச்சுட்டே வரோம். இந்த பயிற்சி வந்து எல்லாருமே கலந்துக்கலாம். சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க அகவினத்தார், புறவினத்தாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா அகவினத்தாரா ஆயிடுவாங்க. அதன் பிறகு இப்ப உடல்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கு, வாதனைகள், வலி வாதனைகள், அதன் பிறகு குடும்பத்துல அவங்களுக்கு சஞ்சலங்கள் இருக்குது, இது மாதிரி இருக்கிறவங்க கூட மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க கூட இந்த பயிற்சி அட்டன் பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்வழிப்படுத்திடும். தொடர்ந்து அட்டன் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு பரிச்சயமானவங்களை இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்லி நீங்க சொல்லலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு 10 வயது 12 வயது குழந்தைகள் எல்லாமே கூட நீங்க இதுல கலந்துக்க வைக்கலாம். அவங்களுக்கும் இது அது மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி நம்ம தொடங்கும் போது கண்களை மூடி இப்படி இருங்க, நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே போகும்போது 10-20 நிமிஷம் இருக்கும்போது சில பேர் தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். என்னன்னா, தூக்கம் கிடையாது. உடம்புல இருக்க அசௌகரியத்தினால உங்களுக்கு ஒரு தூக்கத்துக்கு போற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஆனால் அது வந்து தூக்கம் கிடையாது. தூக்கம் அப்படிங்கிற போது நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நிறைவா வந்து கைகளை எடுத்துக்கோங்க, உரசிக்கோங்க, கண்களை பொத்திக்கோங்க அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறமும் வரலன்னா நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அந்த நிலையை தான் நீங்க தூக்கம்னு சொல்றீங்க. ஆனா நிறைவு பகுதியில கைகள் எடுத்துக்கோங்க, உங்க கால்கள் அசைங்க, கழுத்து அசைங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, நான் சொல்லும் பொழுது நீங்க அதெல்லாம் செய்து
திரும்ப வந்து நார்மலா நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இருந்துன்னா நீங்க அரிதுயில் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கீங்க. அரிதுகள்னா நம்மளுடைய புறமணம் செயல்படாத நிலையில இருக்கும், ஆள் மனம் செயல்பட்டு இருக்கும். நான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அங்க போய் பதிஞ்சிட்டு இருக்கும். உங்களுடைய உணர்வு நிலையில அது மாறும். அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து உங்களுடைய மன ஒழுக்கத்தை, இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு மனம் சீரடையக்கூடிய ஒரு நிலை அது. அது மாதிரி வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி பயிற்சிகள் நிறைய நடத்துவாங்க வெளியெல்லாம். வள்ளல் பெருமானார் வந்து முழுக்க 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 நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறத நிறைய பாடல்களை கொடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயிற்சி தான் இப்ப நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து பயிற்சிக்குள்ள போகலாம். எல்லாரும் நேரா எப்பொழுது போல சௌகரியமா உட்காந்துக்கோங்க. இப்ப அந்த பயிற்சிக்குள்ள போகும்போது நீங்க செய்யக்கூடிய முத்திரை என்ன முத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இங்க பாருங்க, 2 இப்படி கை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் 2ஐயும் இப்ப 4 விரலையும் இப்படி மடக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மடக்கிட்டு அந்த 2 விரல் மேல கொண்டு வந்து கையை பிடிச்சுக்கணும். சுண்டு விரல், மோதிரல் விரல் மேல, ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் நீண்டு இருக்கணும். இதுதான் நீங்க செய்யக்கூடிய முத்திரை. இது 2 கையிலையும் செய்யணும். கீழே கைகளை வந்து தொடையில வச்சுட்டு கை வந்து இப்படி மேல் நோக்கிய நிலையில இருக்கணும். இந்த முத்திரை நீங்க செய்யணும். இப்ப நம்ம வந்து பயிற்சிக்குள்ள போகும்போது, பயிற்சி முடிச்சிட்ட பிறகு சத்து விசாரம் பண்ணும்போது கைகளை நீங்க இப்படி வச்சுக்கலாம். அதாவது கையில வந்து இப்ப நீங்க வந்து நம்ம வணக்கம் சொல்லும் போது வச்சுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரைன்னு பேர். வணக்கம் சொல்லும் போது இப்படி வச்சுட்டோம்னா அந்த மாதிரி வச்சுக்கிற இந்த கைகளை வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் இப்படி எல்லாத்துக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரியும் உள்ளங்கைக்குள்ளேயும் இடைவெளி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, கைகளை விரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் ஆகினி முத்திரை அப்படின்னு பேரு. இதை இப்படி நீங்க வச்சுக்கிட்டு நீங்க கேட்கலாம். இந்த 2 முதிரையை நம்ம இன்னைக்கு செய்யறோம். இப்ப பயிற்சிக்குள்ள போகும்போது செய்யக்கூடிய முதிரை என்ன அப்படின்னா, கைகளை நல்லா விரல்கள் அந்த முதல் முத்திரை இன்னொரு தெரியுதுங்களா? இந்த முதிரை தான். ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப கனெக்ட் பண்ணுங்க, நான் இது கொடுக்குறேன். ஓகே. என்னென்ன விரலையாவது சுண்டு விரல், மோதிர விரல். சுண்டு விரல், மோதிர விரல் மடிச்சு உள்ளங்கையில் வச்சுக்கணும். ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் நீட்டி இருக்கணும். சரியா? சரி. இது வந்து கை 2 கையும் மேல் நோக்கி இருக்கணும். இப்போ கட்டை விரல அழுத்தி பிடிச்சுக்கணும். கட்டை விரலால வந்து 2 விரல்களை, அதாவது சுண்டு விரலையும் மோதிர விரலையும் அழுத்தி பிடிச்சுக்கணும். இது வந்து பயிற்சி போகும்போது, நம்ம ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது இது பிடிச்சிடும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது, எல்லாரும் வந்து கைகளை அப்படி லேசா உராய்வு செஞ்சு கைகளுக்கு இடையில நீங்க ஒரு ஆற்றலை உணர்றீங்க. கைகள் அப்படி லேசா அப்படி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆற்றல் தெரியும். இப்ப இந்த ஆற்றலை நீங்க உணர்ந்த பிறகு கண்களை மூடி 2 கைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தெரியும். காந்தம் ஒரு இழுக்கும் இல்லைன்னா தள்ளும். இப்படியே நீங்க விரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்க நார்மலா மற்ற நாட்கள்ல கூட காலையில் எழுந்திருக்கும் போது, படுக்கும் போதெல்லாம் இதை நீங்க உணர்ந்துட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மென்மைத்துவம் வரும். இதை உணரலாம். நமக்குள்ள இருக்க கடினத்தன்மை போய் மென்மைத்துவத்தை நீங்க உணரலாம். இது தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணி நீங்க கொண்டு போகலாம். ஓகே. இப்போ உங்க கைகளை வந்து அந்த முத்திரையை நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து முத்ராசி முத்திரை. கிட்னி வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை. பய உணர்வெல்லாம் போகும். உடல் ஆரோக்கியத்துக்கு கிட்னி வந்து ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, நீண்ட ஆயுள்
அப்படிங்கிற இடத்துல முத்திரை வந்து செய்தோம் அப்படின்னா நிறைய பலன் கிடைக்கும். கிட்னி, முக்கியமா கிட்னில இருக்க அழுக்கெல்லாம் நீங்கி ரொம்ப சீரா இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் அந்த முத்ராசி முத்திரை. இப்ப அந்த முத்திரைகளை செஞ்சுட்டு கையில வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரினத்தை தேகத்தை சொல்லியிருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன தேகம் வேணுமோ அந்த தேகத்துல நீங்க அப்படியே அதுவாகவே நீங்க உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இத யார் யாரு என்னென்ன தேகத்தை ஏற்கனவே செலக்ட் பண்ணீங்களோ அதை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இது வரைக்கும் செலக்ட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்க இப்ப நீங்க வந்து அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். யாராவது சொல்றீங்களா யார் யார் என்னென்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு? எல்லாரும் நம்ம மனித தேகத்திலிருந்து இப்ப வந்து வேற ஒரு தேகத்துல நம்ம இருக்க போறோம், உணர போறோம். இருக்கலாம், மான் இருக்கலாம், மயில் இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு உயிரினமா இருக்கலாம், நாயா கூட இருக்கலாம், மாடா இருக்கலாம், யானையா இருக்கலாம், குதிரை. ஓகே, அன்வைட் பண்ணி ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா பூனை. பூனை. ஓகே, சிறப்பு. ஐயா சிறப்பு. அப்புறம் ஐயா மான். மான். ஓகே, சிறப்பு. அப்புறம் ஐயா காகம். காகம். ரவி அருமையா. ஓகே, சரி. இப்ப அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா ஒவ்வொருத்தரும் ஒரு ஜீவனை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதை நீங்க மனசுல இப்ப நீங்க அந்த ஜீவனாகவே ஓகே. இப்ப கண்களை மூடி கைகள்ல நான் சொன்ன அந்த முத்திரை வச்சுக்கோங்க, முத்ராசி முத்திரை வச்சு நீங்க முத்திரை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன முத்திரை அழைக்கணும்? வைங்க, நீங்க ஏதாவது ஒரு முத்திரை வச்சுக்கோங்க, பிடிச்ச முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. இப்ப சுவாசத்தை கவனிங்க. சுவாசம் வந்து இயல்பா இருக்கட்டும். இப்ப கைகள் நம்ம உணர்ந்த அந்த ஆற்றல் உச்சந்தலையில் இருப்பதை கவனிங்க. அங்க ஒரு அழுத்தம் தெரியும், லேசான அழுத்தம், மிதமான அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. மிகவும் மென்மையா இருக்கும். அந்த மென்மையை உணருங்க. ஸ்ரீனிவாசன் ஐயா, வால்யூம் சரியா இருக்கா? மியூசிக் கேட்கலையா? ஓகேவா? வால்யூம் ஓகே. சரி, ரொம்ப இருந்தா கஷ்டமா இருக்கும், அதுக்காக இது ஓகேவா? சரி, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை கவனிங்க. மென்மையான அழுத்தம். இந்த ஆற்றல், இந்த மென்மையை நீங்க உணர்றீங்க. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இந்த ஆற்றல்
அது கொல்லும் ஆற்றலாகவும், கொல்லும் ஆற்றல்னா ஈர்ப்பு நிலையில இருக்கிறது. தள்ளும் ஆற்றல் அப்படின்னா அதற்கு எதிரான வினை புரியக்கூடியது, விலகிச் செல்வது. இது ஒவ்வொரு உயிரினங்களுடைய நிலையில அது ஒரு உணர்வா இருக்குது. நமக்குள்ளரையும் பஞ்சபூதத்துல ஒவ்வொரு பஞ்சபூதத்திலையும் அதனதன் நிலையில அது ஈர்ப்பு நிலையிலும் விலகும் நிலையிலும் இயங்குது. கிரகிக்கக்கூடிய நிலையிலையும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. இந்த ஆற்றல் ஒரு வகை உயிரினத்துக்கும் இன்னொரு வகை உயிரினத்துக்கும் ஈர்ப்பு நிலையாகவும் இயங்குது, அது விலகிச் செல்லும் நிலையாகவும் இயங்குது. அதன் நிலையில இந்த இயற்கை ஒரு இயக்கமாக அண்ட கோடிகள் அனைத்திலும் ஒளி வெளிச்சமாகவும், ஒளி சவுண்ட் ஒரு அதிர்வு நிலையிலும் இயங்குகிறது. இந்த உயிர்களின் அந்த உணர்வு, அந்த பதிவு, உணரக்கூடிய இன்னொரு அற்புதமான படைப்பு தான் மனிதனுடைய மனம். மற்ற உயிர்களுக்கு ஒரு அறிவு நிலையிலிருந்து 2 அறிவு நிலை, 3 அறிவு நிலை, 4 அறிவு நிலை, 5 அறிவு நிலை வரைக்கும் அதன் பதிவுகள், அதன் அனுபவங்கள், அதன் உணர்வுகள், அந்த பதிவை உணர்ந்து அது நீக்கக்கூடிய நிலையில தான் மனிதன் என்கிற இந்த படைப்பு. அந்த பதிவுகளை ஆய்வு செய்து அதை விலக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில இந்த மனித தேகம் இயற்கை நமக்கு கொடுத்துள்ளது. இத ஆழ்ந்த நிலையில சிந்தித்து அந்த உணர்வை நம்ம பெறலாம். அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவிதான் மனம். இந்த மனம் என்கின்ற இந்த மாய சக்தியை கொண்டு நாமும் பதிவுகளை உருவாக்கி கொண்டே போனோமேயானால் மீண்டும் மீண்டும் பிறப்பும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் நீண்டு கொண்டே இருக்கும். நம்மளுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் அணுக்களும் இந்த அனுபவ பதிப்பாக கூட்டாக ஒரு இயக்கத்தை கொண்டுள்ளது. இந்த இயக்கத்தில் நம் மனம் நம்
உடலை கொண்டு அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் பஞ்சபூதத்தாலான இந்திரியங்கள் மூலமாக இந்த அனுபவத்தை பெறுகிறது. இந்த உலகியல் அனுபவம் நல்லது கெட்டது என்கின்ற வினையில் தொகுத்து நமக்கு ஒரு அனுபவமாகவும் இது ஒரு வினை பதிவாகவும் அந்த பதிப்பு நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த பதிப்பை, இந்த அனுபவத்தை கவனிக்கக்கூடிய நிலையில் நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு ஜீவன்களும் இந்த உலகியல், இந்த இயற்கைக்கு இயக்கத்தில் அதன் அறிவுக்கு இந்த இயற்கை ஒவ்வொரு உயிரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு மட்டும் நம்மை நாமே இயக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. நம் மனதை கவனித்து அந்த இயக்க நிலையை உணர்ந்து அதை மடைமாற்றம் செய்தோமே ஆனால் அது அருள் நிலையாகவும் அன்பு நிலையாகவும் கருணை நிலையாகவும் நல்ல விதமான பதிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த நல்ல பதிவுகளை உணர்ந்து உணர்வாக்க ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்வையாளராக நம் மனத்திரையில் ஓடக்கூடிய காட்சிகளை ஒரு பார்வையாளராக பார்த்தோமேயானால் இதை ஞானத்தில் சாட்சி பாகமாக இந்த அண்டக்கோடிகள் அனைத்தும் இந்த அமைப்பு ஒரு உணர்வு நிலையாக, ஒரு கான்சியஸ்னஸ், இந்த உடல் அனுபவம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த உடலை கடந்த நிலையிலும் ஒரு அனுபவம் இருக்கும். உடலால் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் புறத்தில் இருக்கும். இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை கடந்து மனத்தின் அனுபவமாக உணர்ந்து ஒரு பாவனா ரூபத்தில் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு ஜீவர்களாக உங்க கண் முன்னாடி அந்த ஜீவன் அனுபவிக்கக்கூடிய நிலையில் மனித தேகத்தை கொண்டு இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவனும் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நம்மால் உணர முடியும். இதை உணரும் பொழுது ஒவ்வொரு ஜீவனும் அதன் உடலால் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்தந்த ஜீவன்களுக்கு ஒரு பதிவாக அமையப்பட்டிருக்கிறது. இதே நிலையில் ஒரு ஜீவனுடைய இன்ப துன்பங்களை நாம் உணரும் பொழுது அந்த அனுபவமே நாம் என்கின்ற போது
ஏற்கனவே பதியப்பட்டுள்ள அந்த அனுபவம், அந்த உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ் விரிந்து 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 அந்த கோடிகளும் அனைத்திலும் அந்த அனுபவம் அது ஒரு உணர்வு நிலையில் இயக்கம் பெற்றிருப்பதை, அந்த பேராற்றலை உணரும் பொழுது நான் என்கின்ற அந்த அடையாளம் கரைந்து மறைந்து விடுகிறது. நான் என்கின்ற அந்த பதிவை கரைப்பதற்குண்டான பயிற்சி தான் இந்திரியங்கள் புறத்தில் இல்லாது அகத்தில். இது ஒரு மனப்பயிற்சி. இப்பொழுது உங்களுடைய கவனம் உச்சந்தலையில் அந்த ஆற்றல், அதை உணர்கிறீர்கள். அந்த ஆற்றல் தான் ஆண்டவனுடைய ஆற்றல். அதே ஆற்றல் தான் நாமாகவும் நம் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் இயங்கக்கூடிய ஆதாரமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதே ஆற்றல் அன்பாகவும் கருணையாகவும் தயவாகவும் சுத்த நிலையில் இயக்கத்தை பெறுகிறது. பரு உடலை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் அந்த சுத்த ஆற்றலோடு அசுத்த ஆற்றலும் கலந்து அது ஒரு மாயா சக்தியாகவும் இயக்கத்தில் உள்ளது. இந்த மாயையை உணர்ந்து அதை விளக்கிக் கொள்வதற்கு மனிதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு நிலையை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளியுள்ளார். அதை இந்திரியங்கள் மூலமாகவும் கரணம் மனம் மூலமாகவும் புற அனுபவத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி ஒவ்வொரு அனுபவத்தையும் சுத்த அனுபவமாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு. நாம் எல்லோரும் அன்பானவர்கள், கருணையாளர்கள், தயவானவர்கள். நமக்குள்ள அந்த நல்ல தன்மையும் பூரணத்துவத்தோடு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தது அந்த அன்பு, கருணை, தயவு, இந்த நற்செயல்கள், நம் முயற்சிகள் அதை மென்மையாகவும் அதை உணர்ந்து அந்த அனுபவத்திலேயே உங்களுடைய நினைவுகளை பொருத்தி, இந்த நினைவுகளை பொருத்தும் அந்த நிலைதான் தவம், தியானம். ஒன்று நினைந்து இருப்பது, அந்த உணர்வு நல்ல உணர்வோடு பொருந்தி இருப்பது, அதையே நினைந்திருப்பது, அந்த ஒத்த சிந்தனையோடு இருப்பது, அவைதான் ஒருமை. இந்த நல்ல அனுபவத்தை பெறும் பொழுது நம்முடைய அனுபவம் இந்த இந்திரியங்களால் அல்லாது மனதினால் தூய்மையான சுத்த அனுபவத்தை பெற்று இறைவனோடு கலப்பதற்கு, அந்த இறைவன் நம்மளை முழுமையாக ஆட்கொள்வதற்கு படிப்படியாக மேன்மையடைந்து கொண்டே செல்லலாம். இப்பொழுது நம்முடைய மனம் அகத்தில் நல்ல உணர்வுகளோடு
இந்த அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு சுத்த நிலையில் இயக்கத்தை பெறுகிறது. இப்பொழுது நம் மனம் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு நிறைந்த மனமாக இயங்குகிறது. இந்த அனுபவம் நம்முடைய உடலில் உள்ள அத்தனை செல்களையும் தூய்மைப்படுத்துகிறது. ஆற்றலை கொடுத்து ஒவ்வொரு செல்களையும் உயிர்ப்பிக்கிறது. ஒரு புது அனுபவத்தை தோற்றுவித்து இந்த சுத்த அனுபவத்தை தொடர்ந்து 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 ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு அணுக்களும் இறந்து பிறக்கும் பொழுது ஒரு புதிய பதிவினை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு செல்களும் பழைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை புதுப்பிக்கும். ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த பதிவை மாற்றி அமைத்து அந்த புது செல்கள் பழைய அனுபவங்களை கொண்டு இப்பொழுது அது இயக்கத்தில் இருக்கிறது. நம் மனதின் மூலமாக ஒவ்வொரு செல்களின் பழைய அனுபவங்களை அனுபவித்து அதனுடைய நிலையை உணர்ந்து நம்முடைய குணங்களை உணர்ந்து புது அனுபவமாக அந்த புது அனுபவம் அன்பு நிறைந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் தயவு நிறைந்ததாகவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய நிலையை அறிந்து அதை நினைந்து அதை உணரும் பொழுது அருட்பெரும் ஜோதி நிலையை ஆண்டவருடைய நிலையை அறிந்து அம்மயமாதல் என்கின்ற இந்த ஒரு உன்னத நிலை நமக்கு வாய்க்கும். அது ஒரு சுத்த அனுபவமாக திகழ்கிறது. நாம் எல்லோரும் ஞான சபை தலைவருடைய செல்ல பிள்ளைகள். அந்த அனுபவம் நமக்கு விரைவாக கிட்டும். இறைவனுடைய நிலையை உணர வேண்டும் என்றால், அதை அடைய வேண்டும் என்றால், அவருடைய நிலைக்கு நாம் நம்மை உயர்த்திக் கொள்ளல் வேண்டும். இப்பொழுது புறத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் நம் உடல் அனுபவங்கள். இந்த உடல் அனுபவம் பஞ்சபூதங்களால் ஆனது. இது இங்கேயே நமக்கு இந்த ஆன்மா ஏற்பட்டிருக்கின்ற பதிவு இந்த உடல் அனுபவங்கள் மூலமாக நமக்கு இன்ப துன்பங்களை அந்த நினைவுகளை நீக்கி எண்ணமற்ற நிலை, அதன் பிறகு சும்மா இருக்கும் நிலை, எந்த ஒரு பதிவும் ஏற்படாத ஒரு நிலை, அதை ஆய்வு பண்ணி நுணுங்கி மனதை அந்த நல்வழியில் பழக்கப்படுத்தி அதையே வழக்கமாக்கி இந்த மனம் என்கின்ற பழைய பதிவைகளை கரைத்து அறிவோடு சேர்க்கும் இந்த பயிற்சி தான் மனப்பயிற்சி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த கருணையினால் இந்த அற்புத ஆனந்த ஒரு மகிழ்வான ஒரு நிலை அனைத்து ஆன்மாக்களுக்கும் கிட்டட்டும்.
இந்த அற்புத உணர்வு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது அன்றாடம் பயிற்சி செய்து இந்த உணர்வை பெற்று இதே உணர்வில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களை மாற்றிக்கொண்டேமேயானால் இந்த அற்புத ஆனந்த நிகழ்வு ஆண்டவரிடத்தின் திருவடியை கொண்டு போய் சேர்க்கும். அவர் உணர்வாக இருக்கிறார். உருவம் அன்புருவம், செயல் கருணை தயவு, நிலை பரிசுத்த நிலை. இந்த பரிசுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். கருணை தயவு கொண்ட குணமாக மாற வேண்டும். உருவம் அன்புருவம், அது இன்புருவமாக அன்புருவமாக அமையட்டும். இந்த பதிவுகள் நம் செயல்களில் இப்பொழுது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உணர்வு நம்முடைய உடலில் உள்ள அத்தனை செல்களிலும் இனிவரும் காலங்களில் செல்களை புதுப்பிக்கும் போது இந்த புரோகிராம் ஒவ்வொரு செல்களிலும் காப்பி செய்யப்படும், பதிவேற்றம் செய்யப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம் செயல்களை புதுப்பித்து நல்ல உணர்வுகளை பதிவேற்றம் செய்து நல்ல தன்மையோடு அன்பு கருணை நிறைந்த நிலையில் இதை நாம் ஏற்படுத்தி சாதனை கொள்ள வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அருள் அனுபவமாக அந்த அற்புதத்தை நிகழ்த்தி இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை ஆன்மாக்கள் அன்பு கருணை நிறைந்து தயவு நிறைந்து அந்த அருள் அனுபவத்தை பெற்று அருள் வடிவம் பெற வேண்டும், அன்புருவம் பெற வேண்டும், பரிசுத்த நிலைக்கு எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது உங்களுடைய கவனம் சுவாசத்தில் இருக்கட்டும். முத்திரையிலிருந்து உங்களுடைய கைகளை எடுத்து லேசாக ஒரு உராய்வு தந்து இரு கண்களை மூடிக்கொள்ளவும். லேசாக கால்களை அசைக்கவும். கண்களுக்கும் கைகளுக்கும் இடையே உள்ள ஒரு சிறு வெளிச்சத்தையும் ஒரு சிறு இருட்டையும் லேசாக கண்களை திறந்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை நீக்கி கைகளை தேய்த்து முகத்தை வருடி கொடுங்கள். முகம், காது, கழுத்து, தோள்பட்டை, இப்பொழுது உங்களை திறந்து முழுமையாக புறத்தில் வந்துள்ளோம். இருக்குதா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
விசாரத்துக்கு போகலாம். சத்து விசாரத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உணர்வு அப்படிங்கிற ஒரு நிலைதான். இந்த உணர்வு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன நினைவுகள் வருது? நீங்க இந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வார்த்தையை சொன்னோடனே உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் வருது? எல்லாம் அன்வைட் பண்ணி பேசணும். இது சத்து விசாரம் தான். ஒவ்வொருத்தரும் இதுல பங்கெடுத்துக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உணர்வுன்னு சொல்லும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூக்கம் வந்துருச்சு எல்லாருக்கும்? அன்வைட் பண்ணி பேசலாம். ஐயா, ஒரு புத்துணர்வு உடம்புல ஏற்படுதுயா. ஒரு புத்துணர்வு ஏற்படும். சரி, அடுத்து மற்றவங்களுக்கு என்ன உணர்றீங்க? மற்றவங்க கஷ்டம் வந்து தான் கஷ்டமா உணர்றதுதான் உணர்வு. ஓகே, மற்றவங்களுடைய நிலையை வந்து நம்ம உணர்றோம். அவங்களுக்கு இன்பம் இருந்தாலும் அதை உணர்றோம், துன்பம் இருந்தாலும் அதை உணர்றோம். சரி, நடேசன் ஐயா, இனிமேல் கஷ்டங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்ல வேணாம், இன்ப துன்பம் அப்படி சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்து உணர்வுன்றப்போ அடுத்தவங்க சொல்றத புரிஞ்சு அந்த வெளிப்பாடை வந்து நம்ம உள்வாங்கி அவங்களுக்கு தேவையான மூலமா, சரி, வார்த்தைகள்ல பிரயோகம் பண்ணும்போது அதன் மூலமாக நமக்கு இப்போ வந்து சந்தோஷமான வார்த்தைகளை பேசும்போது சந்தோஷ அனுபவம் கிடைக்குது. ஏதாவது ஒரு கவலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கவலை வருது. அல்லது நம்ம மனசு பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா வருத்தம் வருது. அது ஒரு உணர்வா அமையுது. சரி, அப்புறம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பஞ்ச இந்திரியங்களால நமக்கு வெளிப்புறமிருந்து தெரியக்கூடிய அனுபவம் தான் நமக்கு உணர்வு. பஞ்சபூதங்களால நமக்கு அடையக்கூடிய அந்த அனுபவத்தை உணர்வா பதியுது அப்படின்னு ஐயா சொல்றாங்க. சரி, அப்புறம் ஐயா வணக்கம். ஒரு செயல் செய்யும்போது உணர்வு பூர்வமா செஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணலான்றது. ஒரு செயலை செய்யும் போது உணர்வு பூர்வமானு சொல்றது ஒரு முகத்தோட ஒத்த சிந்தனையில செய்யணும் அப்படிங்கறத குறித்து சொல்றாங்க ஐயா. அது அந்த மாதிரி செய்யும்போது சிறப்பா செய்யலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. ஓகே, அப்புறம் எல்லாருமே சொல்லுங்க, நீங்க என்ன உணர்றீங்க, என்ன உங்களுடைய கருத்து அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நிறைய அனுபவங்களை பெற முடியும். இப்ப இவங்க சொன்னதுல இருந்தே ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நீங்க புதுசாவே சில விஷயங்கள் இருக்கும். அதனால எல்லாருமே கலந்துக்கணும். வேற நேரம் கலந்து ஸ்ரீனிவாசன் ஐயா பேசுறேன். அந்த உணர்வுன்றது அனுபவம் தான் நமக்கு கிடைக்கிற அந்த உணர்வும் இல்ல, அந்த நல்ல நன்மை தீமைகள் அதெல்லாம் வந்து உயிர் தான் அனுபவிக்குது. அதாவது இந்த ஆன்மா வந்து இந்த உணர்வை வந்து ஃபீல் பண்ணுது, அதை மனம் மூலமாகவும் இந்திரியங்கள் மூலமாகவும் செயல்படுத்துது. அப்போ நம்முடைய நன்மை தீமை எல்லாமே வந்து அந்த ஆன்மா தான் உணருது. அந்த உணர்ந்து அந்த பலாபலன்களை இந்த மனம் மற்றும் இந்திரிய கருவிகள் மூலம் நம்ம செயல்படுத்துற மாதிரி என்னுடைய புரிதல். நன்றி. ரொம்ப சிறப்புங்க. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிற அளவுக்கு போயிருக்கீங்க. சிறப்பு. இப்போ ஐயா சொன்னாங்க ஆன்மா அப்படின்னு. நம்ம உடம்புல வந்து அது காரண தேகமா இருக்குது. அந்த ஆன்மா தனித்த நிலையில அது ஒரு அனுபவத்தை பெற முடியாது. அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் தான் உயிர். உயிரும் ஆன்மா மட்டும் இருந்தா அனுபவிக்க முடியுமானா முடியாது. அதனால ஒரு தேகம் தேவைப்படுது.
இந்த தேகத்தை உருவாக்குன பஞ்சபூதங்கள் தான் இத பெறுது. அந்த உணர்வு தான் வந்து இத அனுபவிக்கக்கூடிய காரண தேகமானது, அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் தான் இந்த அனுபவத்தை உணருது. இன்னும் விரிவா நம்ம இதை பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லி முடிச்ச பிறகு நம்ம அதுக்குள்ளார போகலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஸ்ரீனிவாசன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பஞ்சபூதங்களின் ஆற்றல் உடல் முழுவதும் பரவி நன்மை பெறுவது என அறிந்தேன் ஐயா. தங்களின் நன்றி ஐயா. சிறப்பு. உடல் முழுவதும் நல்ல தீயவை அகற்றி நல்லவை ஏற்றி நம்மை நாமே புடம் போறதுக்கு வேண்டிய பயிற்சி தான் ஐயா. அந்த உணர்வும் அந்த நிலையும் நாம் அதை உருவாக்குவது. சிறப்பு, நன்றிங்கய்யா. இப்போ நம்மளுடைய உடம்பு இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, பருவுடல் பஞ்சபூதங்களால் ஆனது. 5 பூதங்கள் 5 உணர்வு வச்சிருக்கு. இப்போ நிலம் அப்படிங்கிறது தொடு உணர்வா இருக்குது. நீர் அப்படிங்கிறது நாக்குல சுவையா இருக்குது. இப்படி வந்து சுவாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாசனை, காற்று இருக்கு. இப்படி 5 பஞ்சபூதங்கள் நமக்கு உணர்வு நிலையில இருக்கு. இது ஒரு தேகம், இது பரு உடல். இதுக்கு அடுத்து வந்து மன உடல், அதுக்கடுத்து உயிர் உடல், அதுக்கடுத்து ஆன்ம உடல். நம்ம வள்ளல் பெருமானார் 4 ஒழுக்கங்களை கொடுத்திருக்காங்க. இந்த 4 சேர்ந்ததான் ஒரு வீடு. அகவல்ல வீடுகள் தோறும் விதி நெறி விளங்க, விதி நெறி. இந்த விதியும் நெறி அப்படின்னா, விதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆன்மாவுல பதியப்பட்ட பதிப்புகள் இப்போ ஒரு அனுபவத்துக்கு ஒரு சூழலை உருவாக்கும் இந்த இயற்கை. அதை அனுபவிச்சுதான் தீக்கணும், அதுதான் விதி. சரி, அதை அனுபவிச்சுட்டு திருப்பி நமக்கு நல்ல அனுபவங்களை பெற்று அந்த பதிவுகளை நீக்கி இறை நிலையை உணர்ந்து அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு ஒரு நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நெறி. ஒரு ஒழுக்கமா இருக்கிறதுக்கு பேரு நெறி. ஒரு நடுநிலையிலிருந்து இயங்குவது, பிற உயிர்களுக்கு துன்பம் இல்லாம செய்யக்கூடிய செயல்கள், அது உடலாலும் மனதாலும். இப்படி இது வந்து நெறிப்படுத்துதல். அந்த விதிங்கிறது ஏற்கனவே ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகள். அந்த பதிவுகள் தான் காரணமா இருக்குது அடுத்தடுத்த செயல்களுக்கு. அந்த செயல்களை அந்த அனுபவிச்சு ஏற்கனவே தேகத்தால் தான் அந்த அனுபவம் பெற்று அந்த பதிவுகள் அங்க பதியப்பட்டுள்ளது. அந்த பதிப்புகளை அது ஒரு உணர்வா இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த கோடிகள் அனைத்தும் ஒரு அனுபவமாகவும் அது ஒரு உணர்வாகவும் தான் பதியப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஆன்மாவுல சந்தோஷமான பதிப்புகள் இருக்கு, துன்பமான பதிப்புகள் இருக்கு. அந்த பதிவுகளை இப்ப அதை அனுபவிச்சு தீக்கணும். அந்த நுட்பம் தான் நமக்கு மனமாக இயங்குது. இப்ப இந்த பருவுடல் மூலமாக ஏற்படக்கூடிய அனுபவங்கள் புறத்துல சுவை அப்படின்னு உணவுல மயக்கம் வருது. ஒரு போகம் கொள்ளும் பொழுது மைதுனம், இருப்பாளர் சேர்க்கை, இது வந்து 5 பஞ்சபூதங்களுக்கும் விருந்து. அதனாலதான் அதிகமா அதுல வந்து நாட்டம் இருக்கு. எவ்வளவு பெரிய வயசானாலும் அதுல நாட்டம் போகுது. இப்ப இந்த அனுபவம் வந்து ஏற்கனவே ஏற்பட்டதனுடைய அனுபவம் தான் அது திருப்பி நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துது. இப்ப இந்த உணர்வு, ஒவ்வொரு உணர்வுகளையும் அந்த உணர்வுக்குள்ள நம்ம போகாம அந்த உணர்வு எதன் மூலமா வெளிப்படுத்துது? ஆன்மாவில் இருக்க பதிவுகளை
உயிராற்றல் மூலமா இயங்குறதுக்கு ஒரு மின்சாரம் வேணும். அந்த இயக்கம் தான் உயிர். அந்த உயிர் சக்தி இருக்கும்போது மனத்திரையில் காட்சியாக வருது. இப்போ அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த காட்சிக்குள்ளர நாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னா நமக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றம் வரும். உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், கண்களை மூடிக்கோங்க. நான் இப்ப இங்க ஒரு சின்ன வேலை ஒண்ணு பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி கண்கள் திறந்தே இருக்கட்டும், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன செய்ய போறேங்கிறது இப்ப உங்களுக்கு கண் முன்னாடி காமிச்சிடுறேன். இது எலுமிச்சம்பழம், சோம்பு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஜூஸ் போட போறேன். இப்ப கண்களை மூடிக்கோங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை நுகரும் பொழுது அப்படியே வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை இப்ப நான் வந்து நறுக்கிறேன். நறுக்கிட்டேன். இதை அப்படியே பிழிகிறேன். பிழிஞ்சிட்டு ஓகே. இப்போ நான் இதை வந்து என்னுடைய நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்றேன். கண்களை திறந்துக்கும். இப்போ எத்தனை பேருக்கு வந்து நாக்குல வந்து உமிழ்நீர் சுரந்தது? கண்களை திறந்து சுரந்ததா? ஆமாங்க. சிறப்பு. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் சொன்ன உடனே நம்ம அந்த அனுபவத்துக்கு வேற வந்தோம். இந்த நாக்குல உமிழ்நீர் சுரந்தது இல்லையா, இது ஒரு அனுபவம். இப்போ கோபமான ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்குள்ளார நம்ம போயிட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ளார ரத்தம் ஒரு கொதிக்கிற நிலையில ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். அதான் வேதியியல். வேதியன் யாரு வேதிக்கிறார் அப்படின்னா இந்த உணர்வு தான் வேதிக்குது. இந்த உணர்வு தான் வேதிக்குது அப்படின்னா நமக்குள்ளார யார் இருக்கா? வேதியன் இருக்காரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த அனுபவம் நம்ம மனம்தான் கொடுக்குது. இது நல்லது கெட்டதுன்னு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் வந்து அந்த உணர்வை ஏற்படுத்துது. அப்ப யாராவது எது சொன்னாலும் இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு இல்லை, கெட்டதுன்னு ஒண்ணு இல்லை. யார் எதை சொன்னாலும் இப்ப எனக்கு என்ன ஆக போகுது என்ன கூட சொல்லுவாங்க, சொன்ன நேரத்துக்கு ஒரு வரமாட்டாருங்க. என்னுடைய நிலை எனக்கு தெரியும், நான் என்ன பண்ண மாட்டேன். சரி, அவங்களுக்கு அது தெரியாது, அதனால சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோட புரிதலோட நான் பாட்டுக்கு என்னுடைய செயல்களை தொடர்ந்து நான் செய்துட்டே இருப்பேன். ஆனா என்னுடைய வேலைகளை நான் சரியா செய்யணுங்கிறதுல முனைப்பா நான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நடுநிலை ஒரு உணர்வை எடுத்துட்டு போகும் பொழுது இது வந்து புத்தருடைய இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனாபானா தியானம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த தியானம் வந்து இதை நீங்க டெய்லி முடிஞ்சா செய்து பாருங்க. நம்ம வள்ளல் பெருமானார் சொன்னக்கூடிய சும்மா இருக்கிற நிலை தான். நீங்க எல்லாரும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குது சும்மா இருங்க. நீங்க எங்க இருந்தாலும் அதை செய்யலாம், சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். கண்களை மூடிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டு சும்மா இருக்கணும். இப்ப நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கும்போது இப்ப என்ன வரும்னா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். கிச்சன்ல வீட்டுல பெண்கள் ஏதாவது செய்யறாங்க, பாத்திரம் கழுவுற சத்தமோ ஏதோ ஒண்ணு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சத்தம் கேட்கறது எங்க இருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம மனம் என்ன பண்ணும், இப்ப அந்த கிச்சனுக்குள்ளரே போயிடும். அந்த சத்தத்தை இங்க இருந்து கேட்டுட்டு நம்மளுடைய கவனம் மூச்சுல இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு அருகாமையில ஒரு வண்டி போகும். அந்த மோட்டார் வாகனத்தினுடைய சத்தம் நம்ம கேட்கும். ஒரு லாரி போகலாம், பைக்கு போகலாம், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். குப்பை வண்டி சத்தம் கேட்கலாம், ஏதோ ஒண்ணு கேட்கும்.
இந்த சத்தத்தை கேட்ட உடனே இப்ப குப்பை வண்டி சத்தம் கேக்குது. அது நம்ம தெருவில் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா நம்ம அங்கேயே போயிடுவோம். அப்படி போகக்கூடாது. சத்தத்தை உணரணும், நம்முடைய கவனம் திருப்பி நம்ம மூச்சிலே தான் இருக்கணும். இது ஒரு பாவனை, நம்ம மனப்பயிற்சி. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்ல நமக்கு ஒரு அனுபவம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு உணர்வா கிடைக்குது. அந்த உணர்வுல மனது மூலமா தான் நம்ம உடம்புல ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. இப்போ இந்த சத்தத்துக்கும் மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை உள்ள கொண்டு வருது. அந்த அர்த்தத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஊனி போகும்போது என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளுக்குற ஒரு ஆக்ரோஷம் வருது. இது ஒரு பதிவா ஏற்படும் போது உங்க செல்கள்ல சிதைவும் ஏற்படுது. அந்த உணர்வை அந்த செல் அலைந்து இன்னொரு செல்களுக்கு கொடுக்கும்போது அந்த உணர்வு மேலும் மேலும் தூண்டப்படுது. இப்ப இந்த உணர்வை நீங்க நம்மளுடைய சன்மார்க்க அனுபவத்துல நம்மளுடைய அனுபவத்தை ஆண்டவருடைய கருணையை பெறுவதற்கு ஆண்டவருடைய கருணையை எல்லை அறிந்து அதுக்கு போகணுங்கிறப்போ இந்த செல்களை மாற்றம் செஞ்சாரு வள்ளலார். நமக்கும் அது வழங்கப்பட்டிருக்கு. திருவருப்பா படிக்கிறோம், நினைந்து நினைந்து எதை நினைந்து, இறைவனுடைய பெருமையை நினைந்து. பெருமைன்னு சொல்லும்போது இன்னும் ஆழ்ந்து போகணும். இறைவனுடைய குணாதிசயங்களை நினைக்கிறது. அவர் அன்புருவம். அதனாலதான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மழைங்கிற அந்த பாடல்ல அன்புருவம் பரசிவமே. பரம்னா உயர்ந்த நிலையில, மேலான நிலையில, அது ஒரு பரிசுத்த நிலையில இருக்கு. அது அன்புருவமா இருக்குது. அன்புங்கிறத உணரதானே முடியும். அன்புங்கிறது ஒரு பொருளா பார்க்க முடியுமா? முடியாது. அந்த அன்பு உணர்வு தான் அந்த வேதியியல் மாற்றத்தை செய்யுது. அப்போ நம்ம கூடிய செயல்களுக்கு அது அன்புருவமா இருக்குது, அது ஒரு உணர்வா இருக்குது. அதை செய்யக்கூடிய அந்த அன்புருவத்திலிருந்து செய்யக்கூடிய செயல்களுக்கு பேர் அந்த செயல் எப்படி இருக்கும், என்ன தன்மையில இருக்கும்னா நல்ல தன்மையாவே இருக்கும். அது தன்னுடைய உடலுக்கும் சரி, தன்னுடைய மனதுக்கும் சரி, பிற உயிர்களுக்கும் சரி, ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணும்போது கூட மற்றவங்களுடைய மனம் பாதிக்காம இருக்கும். ஒரு செயல்களை செய்யும் போது இன்னொரு ஜீவன்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்காத நிலையா இருக்கும். இயற்கைக்கு துன்பம் விளைவிக்காத நிலையா இருக்கும். அந்த செயல்களுக்கு பேரு அருள் செயல், அருள் பாலித்தல். இதுதான் நம்ம ஏன்னா யாரு, நம்மளுடைய செயல் என்ன அப்படிங்கிறத அருளே நம் இனம், அருளே நம் அறிவு, அருளே நம் மனம். இதை தினந்தோறும் சொல்லுங்க. இந்த வரிய நீங்க ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுட்டு கூட வீட்டுல ஒட்டிட்டு காலையில எழுந்த உடனே அருளே என்னுடைய அறிவு, அருளே என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய உருவம் எப்படி இருக்குது? அன்புருவமா இருக்குது, அது தயவா இருக்குது, கருணையா இருக்குது. காலையில எழுந்தவங்க வள்ளல் பெருமானார் இதைதான் நினைக்க சொல்றாரு. நினைந்து நினைந்து அதை உணர்ந்து உணர்ந்து, ஏன்னா நினைக்கும் போது அந்த உணர்வு வரும். அதை உணரும் பொழுது, அன்பு நிறைக்கும் போது, நம்ம எப்படி இருந்துட்டோம் நினைக்கும் போது, இறைவனுடைய இந்த நிலையை நம்ம உணராம இத்தனை வருஷங்களை வேஸ்ட் பண்ணிட்டோமே நினைக்கும் போது உங்க கண்கள்ல நீர் வரும். ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே உன்னை மறந்துட்டனே எனக்குள்ள இருந்து நீ இதுதான் இந்த உணர்வு நமக்குள்ள எப்படி நடக்குதுங்கிற உண்மை உணர்வு நமக்கு வெளிப்படும். இப்ப இது அகத்துல உங்களுடைய உணர்வுல அதை நினைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த வேதியியல் மாற்றம் வராது. இந்த வேதியியல் மாற்றம் வரும் பொழுது உங்களுடைய செல்கள் மாற்றி அமைக்கப்படுது. நல்ல உணர்வு செல்களாகவும் இறைநிலை அடையக்கூடிய ஒரு டிவைன், ஒரு தெய்வீக தன்மை. அந்த மனம்
பணம் சார்ந்து உலகியல்ல பொருளாதாரத்தை ஈட்டுக் கொள்வதும் மற்ற எத்தனையோ அதிசய செயல்களை செய்வதற்கும் நிறைய அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கடைசியா அந்த மூளை செல்களை எல்லாம் ஆய்வு பண்ணி அங்க ஒரு மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உணர்வுலாம் வலது மூலையில பதியுது, இடது மூலையில பதியுது, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மூலையில பதியக்கூடிய இந்த ஹார்ட்வேர் பத்தி எல்லாரும் தெரியுது. ஹார்ட்வேர்னா பருப்பொருள்களை வச்சு செய்யக்கூடிய செயல்பாடுகள். நம்ம மூளை இருக்குது, நம்மளுடைய தசைகள் இருக்கு, நம்மளுடைய நரம்பு இருக்கு, ரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது, அதெல்லாம் கண்களால் பார்க்க முடியுது. அதுல என்னென்ன பொருள்கள் இருக்குது, இந்த கட்டமைப்பு எப்படி, என்னென்ன வேதியியல் ரசாயனங்கள் இருக்குது, அதுல என்னென்ன விட்டமின் இருக்குது, என்னென்ன ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், செலினியம், துத்தநாகம், ஜிங்க், இது மாதிரி என்னென்ன பொருள் இருக்குது, இப்படி எல்லாம் ஆய்வு பண்ணி கொண்டு போறாங்க. நான் கடைசியா ஒரு இடத்துல எண்ட் ரிசல்ட் முடியலப்பா என்னால அப்படின்னு. என்ன அதுன்னா, இதை இயக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த வேதியியல் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காலடி எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் கூட முழுமையா அவங்களால அதை பார்க்க முடியல. கருவிகளால உணர முடியாது, மனிதனுடைய மனத்தால உணர முடியும். இந்த மனத்துல ஏற்கனவே ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகளை, இறைவனுடைய நிலைய, அந்த அனுபவத்தை நமக்கு புத்தகங்கள்ல வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாங்க. இதை படிச்ச உடனே அந்த உணர்வு வரும். இது ஒரு வேதியியல் மாற்றத்தை கொடுக்கும், நம்மளுடைய செல்களை மாற்றி அமைக்கும். சும்மா இருந்தேன்னா போதும், மனசை வச்சுட்டு சும்மா இருக்கு. இது சாட்சி பாகமா நம்முடைய எண்ணங்கள். இப்ப எலுமிச்சம்பழம் சொல்லும் பொழுது, எலுமிச்சம்பழத்துக்கு நிறைய போயிட்டோம் அப்படின்னா ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இப்படி போறது ஒரு நிலை, போகாமலே சாட்சி பாகமா நிற்கிறது. இப்போ அந்த உணர்வுகளை கவனிச்சு அந்த எண்ணங்கள் நமக்குள்ளார வரக்கூடிய மனத்தில் தோன்றக்கூடிய ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையில நமக்கு எதை செயலாக்கணுமோ அது ஒரு வடிவமா வர்றதுதான் எண்ணம். அந்த எண்ணங்களை நம்ம கவனிக்கிறோம். அதை கவனிக்கும் போது அது என்ன தன்மையா இருக்குதுங்கிறத உணர்றோம். அந்த தன்மையை உணர்ந்து அதற்கு அடுத்த நிலையில இது ஒரு கெட்ட உணர்வு, சரி இது உள்ள இருந்த இப்பதான் வந்திருக்கு, சரி பாக்குறேன், அப்படியே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு சரணாகதியில இறைவனுடைய நிலையை பத்தி நினைக்கணும். அது ஒரு நல்ல அனுபவம். அது அனுபவமா இருக்குது, கருணையா இருக்கு, தயவா இருக்கு. நம்ம அந்த செயலாக செய்யும் பொழுது நமக்கு அந்த அனுபவம் நல்ல அனுபவமாக மாறுகிறது. செல்களை புதுப்பிக்கிறது, புது பொலிவான அந்த பதிவை ஏற்படுத்துகிறது. இது ஒரு அருள் அனுபவமாக மாறுகிறது. அதுதான் அகவலை படிக்கும்போது எந்த வரிகள்லாம் நமக்கு நம்முடைய உடம்புல வேதியியல் மாற்றம் செய்யணுமோ அதை பண்ணும். அகவல் படிக்கும்போது நிதானமாக தனியா உட்கார்ந்து அதை உணர்ந்து படிங்க. அதுலதான் திருவாசகம்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, உணர்ந்து ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பொது இடங்கள்ல சபைகள்ல படிக்கிறோம், அது தவறு இல்லை. எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் அவங்களுடைய நேரம் கருதி, சூழல் கருதி செய்யறோம். இப்ப இந்த நல்ல உணர்வு உங்களை ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு ஆட்படுத்தி ஒவ்வொரு செயல்களையும் புதுப்பிச்சு இந்த உணர்வாகவே நீங்க இருக்கிறீங்க. அந்த உணர்வுல அசுத்தம் நீங்கி 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 சுத்தமாக மாறக்கூடிய ஒரு நிலை. அதுதான் சித்தி பல பெற்றாலும் இதெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயின் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்லுவாங்க. அகத்தியர் பெருமான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானிகளும் அவங்களுடைய அனுபவங்களை மனதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப
ஜீவன்ல ஏற்படக்கூடிய அனுபவம் நல்ல அனுபவமாக இருந்துச்சு, அந்த உணர்வு நல்ல உணர்வாக இருந்துச்சுன்னா தரமானதாக அந்த ஆன்மா தூய்மைப்படுத்தி எப்போ அந்த ஆன்மா பரிசுத்தமாகுதோ இப்ப இறைவனும் நாமளும் வேற இல்லை அப்படிங்கிற உணர்வுக்கு வந்துடும். அதுவும் ஒரு உணர்வு தான். இந்த உலகம் முழுவதும் ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு உணர்வாக, ஒரு இயக்கமாக கொண்டுள்ளது. இந்த பருப்பொருள் அப்படிங்கிறது இது ஒரு நினைவாக நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துக்கு இந்த உலகில் இயங்குது. இந்த பருவுடல்ல ஏற்படக்கூடிய இந்த அனுபவம் இருக்கும் வரை நமக்கு சுவை அப்படின்னு சோத்துல அதிக நாட்டம் செல்லும். கண்களுக்கு நம்ம போய் ஊட்டியை பார்த்துட்டு வரலாம், கொடைக்கானல் பார்த்துட்டு வரலாம், சிங்கப்பூர் போயிட்டு வரலாம், கண்களுக்கு விருந்து. காதுகளுக்கு நல்ல பாடல்கள் கேட்பது, இதெல்லாம் இது அருள் அனுபவமாக மாற்ற வேண்டும். காதலை கேட்கக்கூடிய இதுதான் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத சங்கர் நாராயண ஐயா சொன்னாங்க. நம்ம ஆன்மா பஞ்சபூதங்களை கொண்டு அனுபவிக்குதுன்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் ஐயா சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொன்னீங்க, எல்லாருமே சிறப்பா சொன்னீங்க. இப்போ கண்களால் பார்க்கக்கூடிய அனுபவம் அருள் காட்சியா இருக்கணும். காதுகளை கேட்கக்கூடிய செய்தி, சொல், சத்தம் அருள் சொற்களாக இருக்கணும். வாயில சுவைக்கக்கூடிய சுவை அந்த அருள் சுவையாக சாத்வீக நிலையில இருக்கணும். இந்த உடலால் அனுபவிக்கக்கூடிய தொடு உணர்வு மூலமாக நமக்கு அது அருள் அனுபவமாக மாறணும். சுவாசம், காற்று மூலமாக ஏற்படக்கூடிய மனம் ஒரு சாத்வீக அருள் அனுபவத்தை கொடுக்கணும். இதெல்லாம் தான் போய் மூளையில பதியுது. அந்த மூளையில பதிஞ்சோன்னையும் அந்த பதிவுகள் வேற ஒரு இடத்துல செய்வது. சரி, இப்போ எல்லாரும் ஆள் மனம் புறமனம் சொல்றாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது, அது நம்மளால கண்களால பார்க்க முடியல. ஆனா அது மூலமாக தான் எல்லா வேதியியல் மாற்றம் நடக்குது. அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வா இருக்குதோ அந்த நிலைக்கு ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. அந்த வேதியியலுக்கு காரணமா இருக்கக்கூடியது ஒரு ஆற்றல், உயிர். அது ஒரு நடுநிலை பொருள். தண்ணியை கொண்டு நம்ம பாத்ரூம்ல காலெலும்பு தான் அசுத்தமா மாறிடும். தண்ணியை கொண்டு ஒரு கஷாயம் போடலாம், அது அமுதமா மாறிடும் உடம்புல. அதே மாதிரி உயிரை கொண்டு அந்த ஆற்றலை நல்ல அனுபவங்களாக மாற்றலாம், கெட்ட அனுபவங்களாகவும் மாறிடும். இந்த அனுபவங்கள் உங்க ஆன்மாவில் பதியப்படுது, ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலையும் பதியப்படுது, ஒவ்வொரு செல்கள்லையும் பதியப்படுது. இது மீண்டும் மீண்டும் எது பதியப்பட்டதோ அதே உணர்வாக மீண்டும் அது நினைவு கூறும், ஒவ்வொரு செல்களையும் நினைவு கூறும். அதனாலதான் குடிக்கிறவங்க எல்லாம் திரும்ப திரும்ப குடிக்க போயிடுறாங்க. ஒரு பானிபூரி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா, குழந்தை சாயந்தரம் ஆச்சுன்னா பானிபூரி வேணும்னு போயிடும். கிண்டர் ஜாய் கேட்கிற குழந்தை கிண்டர் ஜாய் கேட்குதுன்னா ஏற்கனவே அது மூளை செல்கள் பதியப்பட்டு உணர்வாக மாறிடுச்சு. இது இன்னைக்கு டிவியில நாடகங்கள் அந்த உணர்வை தூண்டி ஒவ்வொரு செல்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு எல்லாரும் பெண்கள் அதுக்கு ஆட்பட்டு இருக்காங்க. ஆண்கள் இந்த மேடை பேச்சு, அரசியல் அந்த உணர்வுகளை தூண்டப்பட்டு காட்சி, ஒரு வேதியியல் மாற்றத்துல உணர்வுகளை தூண்டப்பட்டு அது ஒரு உணர்வா இருக்குது. இது சமுதாயத்துல டிவி மூலமாகவும், மொபைல்ல யூடியூப், ஃபேஸ்புக்கு இது மூலமாகவும் நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் கேடுதல் விளைவிக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டக்கூடிய காட்சிகளும் செய்திகளும் பதியப்பட்டு நம் உணர்வை கிழித்து நம்ம இறைநிலைக்கு செல்வதற்கு உண்டான அத்தனை தடைகளும் நம்ம கையிலே இருக்குது. ஒவ்வொரு
பொருளையும் பாவிக்கும் போதும் அனுபவ நிலையில் நல்ல அனுபவமாக, அருள் அனுபவமாக மாற்றி இந்த புற வாழ்க்கையிலிருந்து விடுபடணும். இப்ப ஆள் மனம்னா என்ன, புறமனம்னா என்ன? வெளிமனம், ஆழ்மனம். நம்முடைய மனம் ஒன்றுதான். இந்த மனதை கொண்டு இந்த உடலாலும் இந்த இகலோக வாழ்க்கையில புறத்தில் அனுபவிக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் இப்போ இது புறமனதுல செயல்படுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய சிந்தனைகள் எங்கெங்கே போயிட்டு வரும் புறத்துல. அது ஒரு அமைதியா ஆழ்கடல் நீர் போல எந்த ஒரு அசைவுமற்று எந்த சலனங்களும் இல்லாத அது அப்படியே இருக்கும். அதுல ஒரு மீன் போனா கூட அது களங்கம் இல்லாம திருப்பி ஒரு நடுநிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி புறத்துல நடக்கக்கூடிய சலசலப்பு, சலனங்கள் இவை அனைத்தும் நம் மனம் உணர்வை பெறும் பொழுது எந்த ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு ஆட்படுத்தாது. நீங்க ஒரு சாட்சி பொருளாக, அது பார்வையாளராக பார்த்து இருந்தீங்கன்னா அப்போ வேதியியல் மாற்றம் நடக்காது, அகமனத்துல களங்கம் ஏற்படாது. இது இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா, நீங்க சிறு வயதுல சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு 20 வருஷம் ஆயிருக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஆனா இப்ப சைக்கிள் ஓட்ட சொன்னாலும் ஓட்டுவீங்க. சிறு வயதுல கபடி விளையாண்டுருப்பீங்க, இப்ப கபடி விளையாட சொன்னா விளையாடுவீங்க. சிறு வயதுல நீச்சல் பயிர்ந்திருப்போம், இப்போ நீச்சல் குளத்துல போய் குளிக்க சொன்னா நீச்சல் அடிப்போம். இதெல்லாம் நிரந்தர பதிவாக ஆழ்மனதில் பதியப்பட்டது. ஆனா அவன் நான் எழுதும் போது அப்படிதான் பதிஞ்சோம். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு சாட்சி பொருளாக இருந்து அந்த அனுபவத்தை கவனிச்சு இரவுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆய்வு பண்ணி இன்றைக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல எனக்கு எப்படி இருந்தது. வியாபாரத்துல இருக்கவங்க கடன் கொடுத்துருப்பாங்க, கடனை போய் கேட்கணும்னா தரவா மாட்டேன், தர்றேன் அப்படின்னு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்பான். இன்னைக்கு எப்படியாவது வாங்கின்னு போயிடுவாரு, அவன் தர்றேன்னு சொல்லுவான். இன்னும் அந்த வெறுப்பு வளர்ந்து வளர்ந்து கோபம் வருவது, அதை நினைக்கிறது. இப்போ நமக்கு 50 வயது, ஒரு 20 வயது 30 வயதுகள்ல யாருக்குடையாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கும். அதை நினைச்சு ஒரு வேதியியல் மாற்றம், ஆக்ரோஷம் வருது, வெறுப்பு வருது, கொலை கூட பண்ணிடலாமான்னு தோணுது, இல்லை எதையாவது எடுத்து அடிக்கலாமான்னு வருது. இந்த உணர்வுகள் தூண்டப்படும் போதெல்லாம் ஒரு வேதியியல் மாற்றம் ரத்தம் கொதிப்பு ஏற்பட்டு பித்தத்தை உண்டு பண்ணது. இந்த மாதிரி பழைய நினைவுகள் உங்களுக்கு ஒரு வாதனையை உண்டு பண்ணுது. பழைய நினைவுகள் பேர் தான் வாதனைனாலும் வழி வருது. இப்போ ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிட்ட அந்த பதிவுகள் ஆன்மாவில் இருக்கும்போது வேற ஒருத்தர் அடிச்சு சாப்பிடணுங்கிறது வரும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான உணர்வுகள்ல மீண்டும் மீண்டும் ஒரு நினைப்புல கொண்டு வரும் பொழுது நம்ம உடல்ல அந்த ஒரு வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அது கெட்ட தன்மைகளை மீண்டும் மீண்டும் நம்ம செல்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பதிவுகள் ஏற்பட்டு இருக்கு. அது டிவி மூலமா இருக்கட்டும், யூடியூப் மூலமா இருக்கட்டும், நம்மளுடைய பிணக்குகள், உறவுகளிடத்துல ஏற்பட்ட பிணக்குகளா இருக்கட்டும், இதெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான நிலைகள் வருது. இதுதான் வள்ளல் பெருமானார் நினைந்து உணர்ந்து நம்மளுடைய கீழான நிலையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிவி பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பிணக்குகளுடைய நிலையை நினைஞ்சு நமக்கு வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு கீழ்நிலைக்கு போறோம். இப்ப இறைவனுடைய நிலை அறிந்து நான் கூப்பிடுறேன் வாங்க, அந்த அருள் நிலைய, அந்த அன்பு உருவத்தை நீங்க காலையில நல்ல தன்மையில நினைக்கும் போது அந்த மாதிரியான உணர்வு அந்த செல்கள் ஏற்படுத்தி அந்த அனுபவத்தை இந்த நாள் முழுவதும்
கெட்ட உணர்வுகளுடைய நினைவுகளை காலையில எழுந்த உடனே உங்க செல்கள்ல, உங்களுடைய மனத்துல, உங்களுடைய மூளை செல்கள்ல இந்த நல்ல அனுபவம், இந்த அருள் அனுபவம், இந்த உணர்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் முழுவதும் இந்த உணர்வு திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். இதை ரிப்பீட் பண்ண 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுடைய செல்களை மடைமாற்றம் செய்து புது செல்கள் உருவாக்கும் பொழுது இந்த அனுபவமே பதியப்படுது. இப்ப நீங்க ஒவ்வொரு செல்களையும் புதிய அனுபவத்துக்கு, அருள் அனுபவத்துக்கு நீங்க மடைமாற்றம் செய்யற வரைக்கும் இதை செய்தாதான் அந்த நிலைக்கு வரும். இதை செய்யாம போனால் கீழான நிலைக்கு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த செயல்களை செய்யற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா, பழைய செயல்கள் பழையது. அதனாலதான் நமக்கு ஒவ்வொரு செயல்களையும் பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ ஏற்கனவே ஏற்பட்டுள்ள வீட்டுல ஏற்கனவே இருக்கக்கூடிய குப்பைகள் நீக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு நம்ம இல்லத்தை தூய்மையா வச்சுக்கிறோம், உடைய தூய்மையா வச்சுக்கிறோம். நம்மளுடைய உள்ளத்தையும் தூய்மையா வச்சுக்கிறதுக்கு அருள் அனுபவம் வேணும். உள்ளத்துல இயேசுநாதரை அறையும் பொழுது அந்த இதுல அதுக்கு ஒரு சில இதெல்லாம் வச்சு அவரை விடுவிக்கும் போது சில செயல்கள் அங்க ஒரு சம்பாஷணை நடக்கும். மனதால யாரெல்லாம் அந்த கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு இதை பத்தி சொல்லுவாங்க. மனதாலன்னு சொல்லுவார் அதை. ஏன்னா உடலால இல்லாட்டியும் மனதால அந்த நினைவு வந்துடும். யாரெல்லாம் மனதால அது இல்லையோ, நம்முடைய நால்வர்ல கூட ஒருத்தர் இந்த ஆசை இருக்கா அப்படின்னு சிவபெருமான் சோதனை பண்ணும்போது, எவ்வளவு வயசு, முதிர்ந்த வயசுல அவருக்கு அந்த சோதனை. அப்ப அந்த ஆசை உணர்வு இருக்கும்போது போய் அனுபவிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிற நிலை. இந்த உணர்வுல ரொம்ப கவனமா இருங்க. அன்பு உருவமாகவும் அன்பு கருணை அருள் செயல்களாகவும் நம்முடைய உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் சாட்சி பாகமா இருந்து நமக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்களை கவனிச்சு அதை மடைமாற்றம் செய்து மாற்றிக்கொள்பவர்களாக நாம் எப்பொழுது உருவெடுக்கிறோமோ, அந்த பழக்கத்தை பழகிறோமோ, அதை வழக்கமாக்கிக் கொள்கிறோமோ, அன்றைக்கு நமக்கு சன்மார்க்கத்தில் சாகா கல்வி சாத்தியம் சாத்தியம் சாத்தியம். இது வள்ளல் பெருமானார் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்றார். நம்முடைய உணர்வுகள்ல, நம்முடைய நினைவுகள்ல, நம்முடைய பழைய நிலையிலே இருந்தோமே வேணா நமக்கு மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம மனம் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்துல கூட ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அந்த முதல் வரிகளை நம்ம கவனிக்கலாம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் அப்படிங்கிறது இறைவனுடைய நிலை அறிந்து அந்த மாதிரி நினைக்கணும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, வடிவெடுத்தேன் அப்படின்னா இந்த மனித தேகத்தை எடுத்து அன்புருவமா மாறுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுக்கணும். அன்பு இருந்தா தான் ஈர்ப்பு வரும். அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், ஒரு நாய்க்கு நீங்க பிஸ்கெட் கொடுக்க போறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அன்பு அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ஈர்ப்பு நிலையில இருக்கும். அது ஒரு உணர்வு, அது ஒரு அனுபவம். இதை ஜீவன் முழுமையா அனுபவிக்கும் போது, ஜீவன் தூய்மை அடையும் போது ஆன்மாவில் கொண்டு போய் சேர்க்கும். ஆன்மா ஜீவன் இவை அனைத்தும் பரிசுத்தமாகும் போது ஜீவன்கிற நாம் வேறல்ல, சிவம்ங்கிற ஆண்டவர் வேறல்ல. அது சிவம், அது ஒரு இருப்பு பொருளாக, வற்றா இருப்பாக, அது ஒரு பரிசுத்த நிலையில் அன்பாகவும் கருணையாகவும் அருள் பாலிக்கக்கூடிய நிலையில இருக்குது. நமக்கும் அந்த குணம் உண்டு. ஆனா அந்த குணத்தோடு சேர்ந்து அழுக்குகளும் இருக்குது. அந்த அழுக்கை நீக்கக்கூடிய ஒரு முயற்சி தான், ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில அனுபவம் கொண்ட அனைத்து அன்பு நேயர்களுக்கும் உங்களுடைய திருவழிகளை போற்றி வணங்கி, உங்களுடைய ஆன்மாவும் உயிரும் தூய்மை பெற்று மனம், இந்திரியம் இவைகளை கொண்டு அந்த நற்செயல்களை, அருள் செயல்களை செய்து அந்த பூரணத்துவத்தை நீங்கள் அடைய வேண்டும். அதற்கு இன்று
இந்த பயிற்சியை நமக்கு அள்ளி கொடுத்து கருணை நிறைந்த மனமாக மாற்றி இந்த வேதியியல் மாற்றத்தை செய்யக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் இந்த சகா கல்வியை ஞான குருவாக இருந்து வழிநடத்தி செல்ல வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இந்த பூலோகத்தில் அருள் நிலையில் நாம் எல்லாம் மேன்மை பெற வேண்டும் என்று நமக்கு அருள் வழங்கிய நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கலைகள்ல இருந்து வந்த செய்திகள் தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் பெற்றிருக்கீங்க. அத்தனை குருமார்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இப்பொழுது இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் நடேசன் ஐயா, கண்ணன் ஐயா. இந்த இது அமுதபானத்தை பத்தி ஒரு கேள்வியா. அந்த எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட சொன்னீங்க. வெறும் எலுமிச்சம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல. அது என்னையா, அதை பத்தி ஏதாவது? எலுமிச்சம்பழம் மட்டும் தனியா சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா? இல்லையா, அந்த அமுதபானத்துல எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட சொன்னீங்க, அது சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க? சாப்பிடலாம். அமுதபானத்துல சிறிதளவு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டின பிறகு சாப்பிடக்கூடிய நிலையில கொஞ்சமா சிறிதளவு விட்டுக்கோங்க. கொதிக்க வைக்கணுமாயா? எலுமிச்சம்பழத்தை இப்போ நீங்க வந்து அமுதபானங்கிறது ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கீங்க. இல்ல, வெறும் இது கீரையை இதில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருவியா? அந்த நைட்ல ஃபெர்மெண்டேஷன் வச்சுட்டு நான் காலையில அதை கொதிக்க வைக்கலையா நீங்க? இல்லையா, கொதிக்க வைக்குவாயா? கொதிக்க வைங்க. சரிங்க சரி. நீங்க காலையில தான் செய்யணும். நீங்க நைட்டே அரைச்சு வச்சிட்டீங்கன்னா அதனுடைய தன்மை மாறிடும். ஓகேங்க. அதனால காலையில நீங்க அரைச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அரைச்சு கொதிக்க வைங்க, இல்லைன்னா அப்படியே போட்டு கொதிக்க வைங்க, அது உங்க வசதி. வடிகட்டின பிறகு நம்ம சாப்பிடக்கூடிய நிலையில கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நன்றி. சரி, சிறப்புங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி போல இன்றைக்கு உங்களுக்கு என்ன புது செய்தி கிடைச்சது, என்ன அனுபவம் கிடைச்சது பகிர்ந்துட்டு நம்ம இப்ப 5:37 இன்னொரு 15 நிமிடத்துல நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தெய்வம்மா தனவான வந்தனங்கய்யா. இந்த சீரியல பாக்குறாங்க, நாடகத்தை பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப இந்த மாதிரி ஒரு சத்து விசாரத்தை சாதாரண கேட்டாவே பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு இறைவனா ஆற்றல் சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. நம்ம இந்த மாதிரி சத்து விசாரம்னா நம்ம உயிருக்கு உயிரளவ இறைவன் இருக்கிறாருன்றத சொன்னீங்கய்யா. இந்த மாதிரி தேவையில்லாம நம்ம சீரியல் எல்லாம் பாத்துக்கணும். குழந்தைங்களும் இந்த மாதிரி சத்து விசாரத்தெல்லாம் கூட எழுப்பி குழந்தைங்களுக்கும் நம்ம கேட்கறத குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் சொன்னாவே போதுங்கய்யா. எல்லாம் தெய்வீகமா, உலகம் தெய்வீகமா இருக்கும். அது புரியுது இல்லையா? மகிழ்ச்சிமா. அகோல்ல பாட்டு மூலியமா அருளே நம் மனம், அருளே நம் குணம் என்ற அந்நாடம் சொல்ல அது உணர்வு கண்டிப்பா வருதுங்கய்யா. அதே மாதிரி அகவல்ல நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருந்தேன், சொல்லல. சொன்னா நிறைய டைம் ஆயிடுதுன்னு சொல்லல. அதே மாதிரி ஆன்மா பத்தி நிறைய சொன்னீங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. மகிழ்ச்சிமா, நன்றி. சீனிவாச ஐயா எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்ன ஒரு சத்து விசாரம் பண்ணாருங்க ஐயா. அது அப்படியே மனதுல படிஞ்சு இருக்குது. அப்புறம் நீங்க சொல்றதும் அப்படியே ஒரு ரொம்ப உயர்ந்த அம்மா கூட, சிவகோயில் அம்மா கூட சொல்லுவாங்க, அப்படியே படிஞ்சு இருக்குதுங்க ஐயா நீங்க பண்ற சத்து விசாரம். ஐயா கூட சொன்னாரு, இறைவனை அன்பா இருக்கணும்,
இந்த ஆன்மா அவங்களுக்குலாம் பக்தியா இருக்கணும்னு சொன்னாரு. அது அப்படியே இருக்குதுங்க ஐயா அந்த சத்தியசாரம். சிறப்புமா. எல்லாரும் இறைவனை நோக்கி நீங்க போக போக எங்களையும் இறைவனா ஆக்குறீங்க ஐயா விடிகால சத்தியசாரத்துல. இதுவே இந்த சத்தியசாரமே இல்லைன்னா இந்த உலகில நம்ம இறைவனை அடையிறதுக்கு நீங்க முக்கியத்துவமா இருக்கிறீங்க. தயவான வந்தனம் ஐயா அனைவருக்கும். இந்த மாதிரி சத்தியசாரம் எல்லாருமே கேட்கணும். தயவு 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 தயவுமா, தயவு. ஆண்டவருடைய கருணை. மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா. ஐயா வணக்கங்க. காலை வணக்கம் அனைவருக்கும். ஐயா இது வந்து கேட்கலாம்னு பாத்தீங்க. என்னன்னா நம்ம ஆன்மா கிட்ட ஆழணும்னு சொல்றாங்க ஐயா. ஐயா ஆன்மா கிட்ட பேசணும், நம்ம உயிர் கிட்ட பேசணும். உயிர் தானே நம்ம குழந்தை வெளியே வரும்போது அந்த உயிர் மூச்சா தானே இருக்கு சொல்றாங்க. அந்த உயிர் மூச்சு நீங்க உங்களுடைய உயிரை நீங்க தரிசனம் பண்ணலாம். அப்புறம் நீங்க கூட உரையாடலாம். புற அனுபவம் குறையும். நல்ல தன்மை நிறைய வரும்பொழுது அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்கும் போது நீங்க உங்க உயிரோட பேசலாம். நம்ம நேசிக்கிறது சொல்றாருயா. அது அது எப்படி அது இப்ப நீங்க செய்யணும். உங்களை நீங்க நேசிக்கணும். தினந்தோறும் உங்களுக்குள்ள உங்க தரிசனத்தை கொண்டு வரணும். உங்களை நீங்களே வணங்கணும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்களே உங்களை வணங்குங்க டெய்லி. உண்மையான கடவுள் அங்கதான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் போதும் ஆலயம். உங்க ஜீவன் சிவமா இருக்குது. அதை நீங்க இப்ப வணங்குங்க. அதே மாதிரி இப்போ புறத்துல பாக்குறோம் இல்லையா, அந்த ஒரு சாத்விக தன்மை. இப்போ ஒரு நார்மலிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுற பேச்சு, அந்த இது துணி எல்லாமே ரொம்ப ரொம்ப சாத்விகமா இருக்கு. ரொம்ப அந்த உங்களுக்கு அதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன அனுபவம் கிடைச்சிச்சு அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும். இந்த பயிற்சியே அதுதான். பயிற்சி இல்லாம தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா மற்ற கோவில்கள்ல மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய வழிபாடுகள் மூலமா அது மாதிரி நம்ம செய்யணும். அது வந்து தவறு சொல்லல. அதுவும் நல்ல தன்மை தான். ஆனா சன்மார்க்கிகள் நம்ம அந்த நிலையை நிறுத்திட்டோம். அப்படி இல்லாம ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அடுத்தடுத்த மேல்நிலைக்கு போறதுக்கு உண்டான பயிற்சி எல்லாம் செய்யறாங்க. அதுக்கு ஒரு அடித்தளமா தான் இப்ப நம்ம இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கோம். செகண்ட், இந்த உணவுனாலேயே வந்து பாதி உணர்வு கெட்டு போவியா? மேக்சிமம் அந்த உணவு சொல்லிட்டு இருந்தோம். இது எல்லாத்தையும் நம்ம பேசுபவர்களாக இல்லாம செயல்பாடுக்கு வரணும். மகிழ்ச்சி. நன்றிங்க யுவராஜ் ஐயா. நன்றியா. மற்றவங்களுடைய அனுபவம் பெறணும். ஐயா வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. உங்க இவருன்னா அந்த அம்மையார் சொன்னாங்க, மருத்துவர் ஐயா. உங்களுக்கும் அந்த அம்மையாருக்கும் அன்பான வேண்டுகோள். அந்த உணர்வுகள் வந்து டிவி எல்லாம் பார்க்காம நம்ம பசங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு, அது மாதிரி பணியை நீங்களும் அந்த அம்மாவும் எல்லாம் கூட முன்னேற்று பண்ணணும் ஐயா. இதுதான் அதுக்கு என்னன்னா கல்லூரியிலயும் பள்ளிகளுக்கும் அந்த மாணவர்களுக்கு அது போய் ஊட்டணும்னு வச்சுங்க. ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச எடுத்துக்கிட்டே பண்றதை விட தெரியாத பசங்களை உருவாக்குறதா இளைய சமுதாயத்தை இந்த வருங்காலம் சூழலியாம சிறப்பா வரும்னு தெரிய கருத்துதான் ஐயா. அதுக்கு என்னால முடிஞ்ச இதுவும் நான் பண்றேன் ஐயா. நீங்களும் கொஞ்சம் உறுதுணையா இருங்க. முதல் முறையா இப்போ இந்த ஒரு மாசத்துல குரோம்பட்டியில ஜெயின் காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு வள்ளலார் இதுக்கு ஒரு போட்டி வச்சு அவங்களுக்கு வள்ளலார் வருகை கூட்டுற நாளன்று அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு ஒரு நினைவுல இருக்கு ஐயா. அதுவும் நிறைவேறணும்னு முதல் முறையா இதெல்லாம் நம்ம பேசிட்டே விட பசங்க இதில் வருங்கால சந்ததிகளும் உருவாக்கணுங்கிறதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சியான இதை நான் முன்னெடுக்கல. சன்மார்க்கிகளாம் அப்படியே பேசிட்டு எல்லாரும் இருக்கிற இடங்களே பேசுறாங்க. இல்லாத இடத்துல கொண்டு போகணும். அது மருத்துவர் போல ஆட்களுங்கெல்லாம் அந்த ஆற்றல் மிக்க ஆட்களுங்க. அந்த அம்மாவும் பிரேயர் வைக்க சொல்லுங்க. அவங்களும் அது உதவி பண்ண சொல்லுங்க. வெகு விரைவில் இந்த ஜெயின் காலேஜ்ல முதல் முறையா ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு நெசப்பாக்கம் KK நகர் பள்ளியிலையும் ஆரம்பிச்சு அந்த பசங்களுக்கு அந்த உணர்வு ஊட்டி ஒரு 50 பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய நோட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களும் பயிற்சி பண்ணி அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கிற ஐயா. இந்த தகவல் சொல்றோம். அந்த அம்மாவுடைய வெளிப்பாடுக்கு இந்த ஒரு பதில் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத எல்லாருக்கும் எண்ணங்கள். அது வேண்டிய முயற்சியும் பயிற்சியும் நம்மகிட்டயும் கொஞ்சம் இருக்கணுங்கிறத முதல்ல இது பெண்கள் கிட்ட கொண்டு போகணும். பெண்கள் தெரிஞ்ச ஜெனரேஷன் நல்லா இதுவாகும். நம்ம அது இது எவ்வளவு பண்றோம், பெண்கள் முன் வர மாட்டேங்கிறான்றத கொஞ்சம் வருத்தமான செய்திங்க ஐயா. உங்களால முடியும். உங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது, இறை சிந்தனை இருக்குது. ஏதோ சரி நானும் உங்களை கூட நீங்க
கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். நாங்க கட்டாத கீழே இருக்கிற செங்கல் போல இருக்கிறோம். ஆகையால் உங்களால எல்லாம் முடியுங்க. நன்றி. உங்க அற்புதமான இன்றைய நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 27-28 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் பாக்கியவான்கள். நான் சிறிய பாக்கியவான். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள்ல ஒரு கருத்து நீங்க வந்தனங்கய்யா, ரொம்ப சிறப்பா நல்லா இருந்ததுங்கய்யா. காலையில ரொம்ப மனசுக்கு அமைதியா ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. மகிழ்ச்சிமா, நன்றி. ஐயா சொன்னதுல வந்து ராஜேந்திரன் ஐயா சொன்னதுல இப்ப ஐயா வந்து பெரிய பெரிய செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு நான் வந்து 2013 அந்த காலகட்டத்துல வந்து பல்லாவரத்துல வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சிகளை கத்துக்கிட்டு இருக்க காலங்கள். அதுக்கு முன்னாடி 2010 இருந்து 2013, 2014, 2015 எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் அங்க இருக்க பயிற்சி மையத்துல நிறைய குழந்தைங்களுக்கு அந்த அவங்க விடுப்பு காலம் இருக்கும் இல்லைங்களா, பரீட்சை எல்லாம் முடிஞ்சிட்டு மார்ச், ஏப்ரல் அந்த டைம்ல எல்லாம், மே மாசத்துல எல்லாம் வந்து சிறப்பு வகுப்பு நடத்துவாங்க. பள்ளி மாணவர்களுக்காக உடற்பயிற்சி மனவளக்கலை மன்றத்தில் நடத்துவாங்க. அப்போ ஒரு நாள் போயிட்டு அவங்களுக்கு இந்த மனம் சார்ந்து இந்த மனதை வச்சு இறைவனை அடையிறதுக்கு அதை எப்படி உணர்வதற்குன்னா நம்ம வாழைப்பழம் பயிற்சி எல்லாம் அங்கிருந்து தோன்றுனதான். ஆரஞ்சு பழங்கள் வச்சு அவங்க சொல்லிக் கொடுப்பேன், வாழைப்பழங்கள் வச்சு சொல்லிக் கொடுப்பேன். உணர்றதுக்கு ரொம்ப அற்புதமா நல்ல அனுபவம் கிடைச்சது. அவங்க இந்த மனம் சார்ந்து பள்ளி படிப்புல வந்து ஸ்கோர் பண்றது எப்படி, அப்புறம் அம்மா அப்பா சொல்லக்கூடிய சொற்கள் இருந்து எதை வந்து நம்ம எடுத்துக்கணும், எதை நீக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தன்மையில அந்த குழந்தைங்களை கொண்டு செல்வதற்கு இது மாதிரி வந்து ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒரு வாரம் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அந்த 2 மணி நேரத்துல வந்து முதல் நாள், 2வது நாள், 2 நாள் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி. அது மாதிரி சின்ன காவணத்துல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக பள்ளி மாணவர்களை கொண்டு ஒரு பயிற்சி பண்ணோம். ரவி ஐயா கூட மறந்துப்பார் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அடுத்து கொண்டு செல்வதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்தா நல்லா இருக்கும். சபை என்பவர்களும் நம்மளுக்குள்ளரே நம்ம உடற்பயிற்சி மனப்பயிற்சியும் நெசபாகம் சபையில் இருக்கும்போது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக அங்கேயும் இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு காலப்போக்கில் அது மாறிடுச்சு. இப்ப சில இடங்கள்ல அது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நம்ம வந்து இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு இருக்கோம். நேரடி பயிற்சியாக நிறைய ஆழ்ந்து கொண்டு போலான்னு ஒரு செயல்பாடு வந்தது. இருந்தாலும் காலம் நமக்கு சில நேரங்கள்ல வந்து அதை முழுமையா செயல்படுத்த முடியாத நிலையில இது தொடர்ந்து விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற வகையில தான் இதை ஆன்லைன்லயாவது நம்ம கொஞ்சமாவது ஏதாவது செய்ய முயற்சி பண்ணணும்னு சொல்லி இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து எல்லாரும் நீங்க இந்த பயிற்சியிலேயே கூட நிறைய குழந்தைகளை பெண்களை கொண்டு வாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டம், இப்போ சன்மார்க்க குடும்பங்கள் ஒரு 10 குடும்பம் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் நேர்ல ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து இதை பத்தி அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு துளி ஒரு செய்தி அவங்க செல்கள்ல ஒரு செல்களை நம்ம மாத்தினா கூட அது ஒரு பெரிய மாற்றம், அது ஒரு பெரிய புண்ணியம். அந்த வகையில ராஜேந்திரன் ஐயா எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புக்கு இயற்கை ஏக இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்க கூடவே இருந்து அதை நிறைவு செய்வார். இது சத்தியம். நன்றிங்கய்யா. உங்களோட தோல் கொடுத்து செயல்படுவதற்கு நானும் இசைந்து வர்றேங்கய்யா. மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சரி, மற்றவங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க. நம்ம நேரம் கருதி இன்னொரு 2-3 நிமிஷத்துல நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆழ்மனை அனைவருக்கும் தயவான வந்தனையா. இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வாட்டி கலந்துப்பேன், ஆனா முழுமை பெறாது. நீ கொஞ்சம் முழுமையா இருந்தது. அதே சமயத்துல நீங்க அறிவியல் பத்தி சொன்னீங்க. நானும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அலை மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா கேட்டுயா இந்த ஆள் மனம் கேக்குதுன்றத இன்னைக்கு உணர்றேன் நான். ஏன்னா அபிமன்யு வந்து கிருஷ்ணர் வந்து கருவில் இருக்கும்போது அபிமன்யுக்கு
ஒரு அந்த சக்கரை யுகத்தை பத்தி சொல்லும் போது கேட்கும் கருவாக்கு கேட்டு அதுக்கப்புறம் அது வந்து தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயங்கள் வந்து அறிதுன்ற அந்த வார்த்தை மூலமா அந்த ஆன்மா வந்து அந்த ஆழ்மனது வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத நீங்க சொன்னீங்க. அதே நிலையில எனக்கும் அந்த உணர்வு வந்து வெளிப்பட்டுதியா. ரொம்ப மகிழ்ச்சியா. சரியா, மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. தயவுங்கய்யா. ஐயா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, கிளாஸ் எப்பவுமே சூப்பர் தாயா. சில நேரங்கள்ல சூழ்நிலைனால வரையல, பட் மிஸ் பண்றோங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப அருமையான பயிற்சி. இந்த நீங்க கொடுக்குற இந்த முத்திரை பயிற்சிகள் வந்து ஒருங்கிணைச்சு சேர்க்கணும். நம்மளும் இதுல பலன் பெறணும். கண்டிப்பா இது வந்து சாதாரண முத்திரைகள் கிடையாது. ஒரு தியான வழியில நீங்க கொடுக்குறீங்க. 2 வகையில அது பயன்படுது. எல்லாரும் சொல்ற மாதிரி உடலுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. தியான வழியில மன அமைதி, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா தெரியுதுயா. சிறப்பு. உங்களுடைய பணி தொடரணும், எல்லாரும் பயன்பெறணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. சிறப்பு. தயவுங்கய்யா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில மனம் வந்து வெளியில போகாம இந்த அகத்திலேயே இருக்க வைக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி இருக்குதுயா. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த ஆனந்தம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றியா. நீங்க சிறப்பா இதை நடத்துறீங்க. இதை அப்படியே தொடரணும்யா. நல்லா தொடர்ந்து எல்லோரும் இதை கேட்டு பலன் அடையணும்னு கேட்டுக்கொண்டு நன்றிங்கய்யா. தயவுங்கய்யா. அருட்பெருஞ்சோதி. ஐயா, இந்த முத்திரை வந்து நிறைய சிலைகள்ல பார்த்திருக்கேன் நானு. இந்த கோவில்ல எல்லாம் சிலைகள்ல கூட இருக்கும் அந்த முத்திரை. அப்பெல்லாம் அந்த முத்திரைக்கு என்ன அர்த்தம் தெரியாது. இப்போ வந்து இந்த முத்திரையெல்லாம் வந்து அதுக்காக தான் கோவில்ல சிலைகள்ல ஏற்படுத்தி இருந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ தெரிய வருது. ரொம்ப நல்ல முத்திரை அது. நம்ம பழக்க வழக்கங்கள்ல வந்து பதிவானது வந்து எந்த வயதானாலும் மறக்காம அது அந்த பயிற்சி வந்து நடைமுறைக்கு எந்த காலத்திலும் நமக்கு உபயோகமா இருக்குது. நீச்சல் பயிற்சி கூட நான் ரொம்ப ஒரு 40-50 வருஷத்துக்கு சின்ன வயசுல கத்துக்கிட்டு இப்பவும் போய் தண்ணி இறங்கணும்னா அந்த பயிற்சி வந்து செயல்படுத்த முடியுது. அது செயலாகுது. அப்போ அது ஆழ்ந்த மனதுல பதிவு அப்படின்றது ரொம்ப தெளிவான கருத்துக்கள் ஐயா. ரொம்ப அருமையான உரையாடல். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த அன்பு பற்றி தான் நல்லா சிறப்பா சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபுல்லாவே அந்த அன்பு உணர்வு இருந்தால் எல்லா செயலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த அன்பு வந்து அந்த நம்ம 5 இந்திரியங்கள் மூலியமும் செய்யணும், சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. சிறப்பு. தயவுங்கய்யா. அது மாதிரி அகவல்ல வந்து இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை அந்த அகவல் வரிகளை பண்ணீங்க. சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர்க்கு வகை அல்லலில் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இதை பத்தி சிந்திங்க. அப்புறம் சுத்தமும் அசுத்தமும் தோயிற்கிருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அதன் பிறகு அண்ட துரிசு அகில துரிசு. இது இப்ப இதெல்லாம் நீங்கணும்னா இப்ப நம்ம சொன்ன பயிற்சி உதவும். இந்த வரிகளை நம்ம உணர்ந்து படிச்சுட்டு இதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடணும்னா இங்க வந்து நிற்கும். அந்த ஆனாபானா அடுத்த வாரம் திரும்ப ஒரு முறை நம்ம அதை பயிற்சி பண்ணலாம். ஆனாபானா தியானம் அப்படிங்கிறது புத்தர் சொல்லி கொடுத்தது. அது ஒரு ஸ்டெப்பு. அது ஒரே ஒரு ஸ்டெப்பு. இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம். மனசு என்ன பண்ணணும்? இப்ப நம்ம கண் மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்ப மூச்சை கவனிக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற சத்தம் எங்கிருந்து வந்தாலும்
அந்த சத்தம் கேட்டதை நம்ம உணரணும். ஆனா அந்த சத்தத்து கூடவே அங்க போகக்கூடாது. அது மாதிரி நம்ம இருக்க இடத்துல நம்மளை சுத்தி மனிதர்கள் யாராவது பேசுவாங்க, எது நடந்தாலும் அதை கவனிக்கணும். ஆனா அது கூடவே செல்லக்கூடாது. இதுதான் முதல் ஸ்டெப். மனம் உங்க ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளரையும் நீங்க கூடவே போகும்போது அந்த பதிவுகளை அதை எடுத்துக்குது. அதுல இருந்து நிறுத்தி இதை கவனி அப்படின்னு சொல்லி மனசை பண்ணணும். அப்படி பழக்கி பழக்கி வந்தோம்னா நமக்கு அருள் அனுபவமாக மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் மனசை நெறிப்படுத்துறது. அது முதல்ல மனம் அங்கங்க அலைப்பாயாம ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துறது. இது சாத்தியம் இல்லைன்னு நிறைய பேர் பேசுவாங்க. சாத்தியம் பண்ணவங்க சாதனை படிக்கிறாங்க. இதை வச்சு நோய் நீக்கம் பண்ணலாம், ஆரோக்கியம் அடையலாம், வாழ்க்கையில என்ன சாதனை அடையணுமோ அதை செய்யலாம், மற்றவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கலாம், மற்றவர்களை நல்வழிப்படுத்தலாம், மற்றவர்கள் நல்ல எண்ணங்களை செயல்படுத்தலாம். நம்மளுடைய நல்ல எண்ண பயிற்சிகளை செய்து ஞானிகளுடைய ஆசீர்வாதம் பண்ணா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்குள்ள இருக்க நல்ல தன்மை நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் பண்ணோம்னு அந்த கெட்டது அடங்கிடும். இந்த மாதிரி நிறைய நுட்பங்கள் இருக்கு. இந்த ஆன்மாவையும் உயிரையும் மேன்மைப்படுத்துவதற்கு நம்மளுடைய இந்திரியங்களையும் கரணம் மனத்தையும் சீர் செய்யணும். அதை சீர் செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா நேர்த்தியா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல அப்பப்ப சேரக்கூடிய குப்பைகள் எல்லாம் நீங்கி ஒட்டடையெல்லாம் அடிச்சு அந்தந்த பொருள்களை அங்கங்க வச்சு நேர்த்தியா வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம உடல்லையும் ஏற்படக்கூடிய ஒரு அன்றாட செயல்களை எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி மாறும். ஆனாலும் அதை திருப்பி ஒழுங்குபடுத்தி நேர்த்தியா வச்சுட்டோம்னாக்க இதை மனதையும் செயல்படுத்தும். அதனாலதான் திருநின்ற ஊர்ல அந்த கோவில் ஒண்ணு கட்டிருப்பாங்க. அது எதிரால கட்டினது? மனதால கட்டினது. மனதால கட்டினா மன ஒழுக்கம், இந்திரியம், கரணம் இந்திரியத்தால செயல்படல. மனதால கோவில் கட்டினார் அப்படின்னா இறைவனை நினைச்சு 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 அந்த நிலைக்கு போனதான். அப்ப புறத்துல எழுப்பக்கூடிய கோயில்களுக்கும் அகத்துல நம்ம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் அது உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறதுதான். சொல்லுங்க ரவி ஆறுமுகையா. ராஜேந்திரன் ஐயா கையை தூக்கிருக்கீங்க. அதே அந்த கோயில் இருதயேஸ்வரர் கோயில்யா? சிவந்தேஸ்வரர் கோயில் பூசலா. ஆமா, நாயனார். பூசல நாயனார் பண்ணது இருதயேஸ்வரர். ஆமாங்க, சிறப்பு சிறப்பு, தயவுங்கய்யா. சரி, வேற யாராவது கருத்துக்கள் சொல்றீங்கன்னா நம்ம நிறைய பண்ண மணி 6 போகுது. மனம் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் மைனஸ்ல வர மாதிரி டிசபிலிட்டி லெவல் சொல்றாங்களே இப்போ தெரியுதுல எல்ஜில அந்த மாதிரி. அடுத்த பயிற்சியில பார்க்கலாம். நம்ம நீங்க இப்ப கேட்கக்கூடிய செய்தி பேசணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். யுவராஜ் ஐயாவுக்கு மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கு பதில் அடுத்த வாரம். நிகழ்ச்சி சிறப்பா இருந்ததுயா, மிக்க சிறப்பியா. எல்லாருக்கும் போய் சேரணும்யா நிகழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா. ஜோதி பாட்டு யார் பாடுறீங்க? லோகநாயகியம்மா வந்திருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. ஜோதி பாட்டு பாடுங்கம்மா, நிறைய பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ராஜேந்திரன் ஐயா நன்றி உரை சொல்லிடுங்கய்யா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய சன்மார்க்க உறவுகளே, இன்றைய நாள் அற்புதமான நாள். இறை சிந்தனையை இறைவனையே அருகில் பார்த்ததாக அந்த உணர்வை நாம் தியானித்து இறை அருள் பெற்றோம். எல்லாரும் 28 பேர் கிட்டத்தட்ட பாக்கியசாலிகள். நீங்கள் அனைவரும் தவறாமல் ஒவ்வொரு வாரம் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களுடைய மலப்பாதங்களை வள்ளலாருடைய திருப்பாதங்களாக எண்ணி மகிழ்ந்து வணங்குகின்றேன். நீங்கள் உங்கள் குடும்பமும் சீர சிறப்புடன் பேரும் புகழுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நான் எண்ணியவர் எமக்கருடும் ஜோதி போல உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. அனைவரும் அடுத்த வாரம் சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. நன்றி. நன்றிங்கய்யா. ஜோதி பாடல் பாடலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி 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 சூயம்
ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீரு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கய்யா. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இதே சத்துவ நிலையில் எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்ல நீங்க நினைக்கும் போதெல்லாம் இது உங்களுக்கு இந்த உணர்வு கிட்டட்டும். இந்த உணர்வோடவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.